இன்னைக்கு இந்த எக் லாலிபாப்பை வீட்டிலே தாங்க செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அவிச்ச முட்டையை வந்து தோலையெல்லாம் உரிச்சிடலாம். முட்டை பாருங்க, எனக்கு ஒரு முட்டை கூட உரித்தல கச்சா இந்த ஒரு முட்டை தான் உருப்படியாக முடிச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தனியாக வெங்காயம் மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சோயா சாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு முட்டை மசாலா அது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அது பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பிரெட் பாக்கெட் இல்லைனா இந்த மாதிரி ரஸ்க் இருந்தால் எடுத்துங்க. அந்த ரஸ்ஸை வந்து தீஞ்சு போன பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த உருண்டையை முட்டையில் ஒட்டி பண்ணி அது பார்த்தீங்கன்னா ரஸ்கில் ஒட்டி பண்ணி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீயாமல் வருங்க, ஏன்னா இது வந்து ரஸ்க்குன்றதுனால கொஞ்சம் தீஞ்சிடும், பார்த்து வறுத்து எடுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தீஞ்சு போச்சு. இதுக்கு சைடிஷாக 3 டிஷ் எடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுல் ஆட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துன்னு வந்து உண்மையிலே ஈவினிங் டைமில் சாப்பிட்டு பார்த்து உண்மையிலே டேஸ்ட் தாரும்.